சின்ன வயசு சுப்பு. அவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட சொல்லி ஒன்னு அழுதான். என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல தெரியுமா? பசிக்கு சோறு இல்ல, இருக்க வீடு இல்லைன்னா ஒருத்தன் எப்படி படிப்பான்? இத்தனைக்கும் அவன் நல்லா படிக்கிற பையன் வேற. ஒரு வழியா முடிவு பண்ணி என்னோட வாடான்னு சொன்னேன். உனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இருக்க இடமும் தரேன்னு சொன்னேன். அப்புறம் அன்னைக்கு அவனை என் வீட்டுக்கு கூட்டு போனேன் சுப்பு. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். வாராமு, இதான் எங்க வீடு. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு பயமா இருக்கு சூர்யா. எதுக்குடா? உங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா? எனக்காக நீ திட்டு வாங்கினா என்னால அது தாங்க முடியாதுடா. இதானே வேணாங்கிறது. இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வாடா. அம்மா, அம்மா, மா. வாடா. யார்டா சூர்யா? இது உன்னோட ஃப்ரெண்டா? ஆமாம்மா, இது ராமு. என் கூட தான் படிக்கிறான். பாவமா இவன் வீட்டுல இவனோட சித்தி எப்ப தாலி இவன் அடிச்சுட்டே இருக்காங்கம்மா. ஐயோ, நேற்று காலையில இருந்து சாப்பிட எதுவுமே கொடுக்கலையாம். ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா, அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோமா. சரி. தம்பி, உங்க அப்பா என்னப்பா பண்றாரு? பெட்டி கடை வச்சிருக்காங்க அங்கிள். உங்க சித்தி உன்னை அடிக்கிறது அவருக்கு தெரியுமா? டெய்லியும் தான் அங்கிள் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா அதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ கடவுளே. சரி, நீ போய் உட்காரு, நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். ஒரு கோமதி ஒரு ஏம்பா, இப்ப இங்க சாப்பிடுவ, நைட்டுக்கு எங்க போய் சாப்பிடுவ? அப்பா, ராமுவோட சித்தி நேத்து இவனை அடிச்சதோட விடலப்பா. கால்ல சூடு வர வச்சிருக்காங்க. டேய் காட்டுறா. அடப்பாவுமே. தினம் அடிக்கிறது, திட்டுறது, சூடு வைக்கிறதுன்னு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களாம்ப்பா. அதனால ராமுவால படிக்கவே முடியல. ஹோம்ஒர்க் கூட செய்ய முடியலன்னு சொல்றான். இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்தனா தலைமையில அம்மிகளை போட்டுருன்னு மிரட்டுறாங்களாம். என்ன செய்யுதுன்னு தெரியாம ஓன அழுதான்ப்பா. அதான் எங்க வீட்டுக்கு படான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே இவன் இங்கே இருக்கட்டும்பா. என்னது இங்க இருக்குதா? அப்படின்னா அது வந்துப்பா. இல்ல அங்கிள், நான் வேண்டாம் தான் சொன்னேன். சூர்யா தான் கேட்காம கூட்டிட்டு வந்துட்டான். அதெல்லாம் கஷ்டம் தம்பி. அடிக்கிறாங்களோ உதைக்கிறாங்களோ, நமக்கு நம்ம அப்பா அம்மா தான் முக்கியம். அடுத்த வீட்டுக்கு வந்தா ஏதோ ஒரு வேளை சோறு கிடைக்கும். மத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன்? அடிலாம் சொல்லாதீங்கப்பா. நான் என் சாப்பாட்டுல பாதி அவனுக்கு குத்துறேன்ப்பா. பயமுறா அதிக பிரசங்க. அப்பா அப்பா. கோமதி, இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து அனுப்பு. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. ராமு பாவம்ப்பா. அவன் அவங்க வீட்டுக்கு போனானா அவங்க சித்தி அவனை அடிச்சு கொன்னுடுவாங்கப்பா. அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? வீட்டுக்கே வராதுன்னு சொல்லிடுவாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, அவன் இங்கே இருக்கட்டும்பா. டேய், நீ சொன்னா கேட்க மாட்டே, உள்ள போடா. அப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா. அப்பா கௌதமண்ணா சொல்லுங்கண்ணா, ராமு இங்கே அவனை இருக்கட்டும். அனுப்புறேன்டா. அம்மா அம்மா நீங்களா சொல்லுங்கம்மா. ராமு நல்லா படிக்கிற பையம்மா. மாமா ப்ளீஸ்மா. உள்ள போடா. சொன்னா கேட்க மாட்டே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அடி பின்னிடுவேன். ஏ தம்பி, அப்பா நீ வாடா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா சூர்யா, சூர்யா. அப்பா ப்ளீஸ்ப்பா, ராமு இங்கே இருக்கட்டும்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா 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 வேணாம்ப்பா. ஓ, அப்பா. நீ சோறை மட்டும் போடுன்னு சொல்லியிருந்தேன்னா சோறு போட்டு அனுப்பிச்சிருப்பேன். தங்க வைக்கணும்னு சொன்ன பாரு, அதான் அவனுக்கு சோறு கூட இல்லாத போச்சு. போடா, போய் படிக்கிற வேலையை பாரு. வாடா. டேய் சாரிடா, நில்றா ராமு. அன்னைக்கு மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்ப டேய் சூர்யா,
டேய் சூர்யா நில்றா. நேத்து ராமு உன் வீட்டுக்கு கூட்டு போனல, ஆமாண்டா. அப்புறம் ஏன்டா அவனை திருப்பி அனுப்பிச்ச? இல்லடா, எங்க அப்பா அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா. எனக்கே கஷ்டமாயிடுச்சுடா. என்னதான் அடிச்சாலும் உதைச்சாலும் அவங்க வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரா. அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சுடா? நேத்து உங்க வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் சுத்தி அவனை கட்டையாலே அடிச்சு வீட்டு பக்கம் வந்தனா காலை உடைச்சிருவேன்னு சொல்லி வீட்டை விட்டே துரத்தி விட்டாங்களாண்டா. ஐயோ, என்னடா சொல்ற? பாவுண்டா ராமு, எங்க போறதே தெரியாம தண்டவாளத்துல தலையை வச்சிட்டானாண்டா. என்னடா சொல்ற? ராத்திரி எந்த ரயில் அடிச்சுன்னே தெரியல. காலையில் தானே விஷயமே தெரியும். நம்ம ராமு செத்து போயிட்டானாண்டா. அப்பா, அப்பா, என்னடா? இப்படி பண்ணிட்டீங்களப்பா. அநியாயமா ஃப்ரெண்டை கொண்டுட்டீங்களே. என்னது உன் ஃப்ரெண்டு நான் கொண்டனா? என்னடா உளர்ற? அவனால அவன் வீட்டுல இருக்க முடியல தானே நான் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதை புரிஞ்சுக்காம அவனை வெளியில தள்ளி கதவை சாத்திட்டீங்களப்பா. எங்க போறதுன்னு தெரியாம அவன் ரயில்ல விழுந்து செத்து போயிட்டான். அவன் தலையெழுத்து அதான்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் தங்க வைக்கிறதுக்கு நான் என்ன சந்தை மடவை நடத்துறேன்? பேசாதீங்கப்பா. அவன் ரொம்ப பாவம்ப்பா. டெய்லி அடி வாங்கி பட்டி கிடந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போட்டு அனுப்பணும்னு உங்களுக்கு தோணல? நீங்களா ஒரு அப்பாவா? எனக்கு உன் கூட இருக்கவே பிடிக்கல. நான் போறேன். இனிமே இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். டேய் சூர்யா, எங்கடா போற? இங்க பாரு. என்னால இங்க இருக்க முடியாது. அப்பாவை பாக்குறப்பெல்லாம் கொலகாரனை பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு இந்த வீடு வேணாம், இந்த அப்பா வேணாம். இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நான் போறேன், எங்கேயாவது போறேன். ஏய் சூர்யா, ஏய் இல்லடா, ஏய் இல்லடா. சூர்யா, நான் வீடு விட்டு போறேன். போடா. டேய் சூர்யா, டேய் சூர்யா டேய் சூர்யா, நில்லுடா. டேய் சூர்யா, சொல்றத கேளுடா, நில்லுடா. சூர்யா. அன்னைக்கு வீட்டு விட்டு ஓடி வந்தவன் தான் நான். அதுக்கப்புறமா நான் வீட்டு பக்கமே போகல. என்னால நம்பவே முடியல சூர்யா. பட் இதுதாங்க உண்மை. நான் இப்படிதான் இருந்திருக்கேன். என்னால அவன் செத்து போயிட்டாங்கிறத என்னால தாங்கவே முடியல காயத்ரி. அன்னைக்கு எங்க அப்பாவே அவனை கொலை பண்ணினதா நான் ஃபீல் பண்ணேன். நான் உன்னை கேக்குறேன் சூர்யா, இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தெரியல சுப்பு, நினைக்கவே வேணான்னு தான் இப்ப தோணுது. என்னமோ ஒரு கோவம் வெறி வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறம் நிதானமா யோசிக்கிறப்ப நான் யாரை குத்தம் சொல்ல முடியும்? எங்க அப்பாவியா, இல்ல அவங்க சித்தியா, இல்ல தான் பெத்த பையனை துப்பு இல்லாம வளர்த்தா அவங்க அப்பனையா, இல்ல அவன் விதியை இப்படி எழுதின கடவுளியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சூர்யா. அது சரி, அப்போ எங்க போய் படிச்சீங்க? எப்படி இந்த நிலைக்கு வந்தீங்க? எங்கெங்கேயோ சுத்தினேன். அநாத ஆசிரமத்துல சேர்ந்து இலவசமா படிச்சு யார் தெய்வலையோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டி பாஸ் பண்ணேன். ஒன்று தெரியுமா, கொத்தவால் சாவடியில கருவேப்பிலை மூட்டையை இறக்கி போட்டு 4 நாள் கூலி வாங்குவேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்குவேன். யூ ஆர் கிரேட் சூர்யா. உங்க அப்பா அம்மாவை அதுக்கப்புறம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எப்போவாது நினைச்சு பார்ப்பேன். என்னமோ தெரியல, அவங்க வீட்டு பக்கமே போனதில்லை. ஒரு சமயத்துல பார்த்துட்டு வந்தா என்னன்னு தோணும். எதுக்கு வீணான்னு ஏதோ ஒண்ணு தடுத்துரும். ஈகோவா? அப்படியும் சொல்லலாம். தெரிஞ்சோ தெரியாமலையோ
வாழ்க்கை வேற மாதிரி ஆயிப்போச்சு. நான் திடீர்னு வீட்டுக்கு போய் நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம எங்க அப்பாக்கு என் மேல இருக்கிற பழைய கோவம் அப்படியே இருக்குமா இல்ல மாறி இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் இருக்காது சூர்யா. நீங்க போன உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. தெரியல சுப்பு, பட் என் வாழ்க்கையில இந்த ஒரு கேள்வி பர்மனண்டா இருந்துட்டு போட்டும் நான் நினைக்கிறேன். வீட்டுக்கு போனா எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்த்தே நான் சந்தோஷப்பட்டுக்கிறேனே. எதுக்கு போய் வேற பார்க்கணும்? ஏன் சூர்யா இப்படி இருக்கீங்க? வீடுங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? எங்க வீட்டை பிரிஞ்சு நான் இருந்த நாளெல்லாம் எப்படா வீட்டுக்கு திரும்ப போவேன்னு எவ்வளவு அழுவேன் தெரியுமா? மனசுக்குள்ள எங்க அப்பா என்ன வந்து கூப்பிடுற மாதிரியும் என்னை ஏத்துக்கிற மாதிரியும் தினமும் நினைச்சு பார்த்துக்கிட்டே தூங்குவேன். நானும் நினைச்சு பார்க்கறது உண்டு காயத்ரி. உங்க அப்பா உங்களை வந்து கூப்பிட்டாரு. எங்க அப்பாக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரியாது. சூர்யா, உங்களுக்கு உங்க வீடு தெரியுமா? அது சரி, 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப இருந்த வீடு இன்னும் அங்கேயே இருக்காங்களா இல்ல வேற எங்கேயா போயிட்டாங்களா, எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. வெரி ஸ்ட்ரேஞ்ச். மேடம் அடிபட்டுருச்சு, டாக்டர் பார்க்கணும். அட்மிஷன் போடுங்க. 100 ரூபாய் கொடுங்க. டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுவேன். கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க மேடம். மேடம், ரேணுகாக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. நர்ஸ், ரேணுகா கண் முடிச்சிட்டால. பாட்டிக்கு ஒரு கால் பண்ணி வர சொல்லி. நீங்க கால் பண்ண வேண்டாம். அவங்க கண்ணு முடிச்ச விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். டாக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நீங்க முதல்ல டாக்டர் போய் பாருங்க. வாங்க போலாம். ஒரு அட்மிஷனுக்கு பில் பே பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ரேணுகா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பொழைச்சுக்கிட்ட. எனக்கு இது போதும்டி. ரேணுகா, குழந்தை போயிடுச்சேன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. இதுவும் நல்லதுக்கு நினைச்சுக்குங்க. ஆயுஸ் முழுக்க அந்த அயோக்கிய நினைச்சிட்டு இருக்க வேணாம் பாருங்க. அழாதடி, கண்ணு தொடச்சுக்கோ. நீ பொழைச்சா போதும்னு இவ்வளவு நேரம் நாங்க தவிச்சிட்டு இருந்தோம் தெரியுமா? எதுக்குடி என்ன காப்பாத்துனீங்க? அப்படியே என்ன விட்டுருக்க வேண்டியதானே? அரைஞ்சிருவ ஒண்ணு. நீ எதுக்கு சாகணும்? உன்னை சாகடிக்கணும்னு நினைச்சவன நீ வாழ்நாள் பூரா வெளியில வர முடியாதபடி பண்ணணும் ரேணுகா. ஏய் விட்ரி, அவனை பத்தி இப்ப பேசாத. இங்க பாரு ரேணுகா, நீ முதல்ல சீக்கிரமா குணமாகி வரணும். அதான் இப்ப முக்கியம். என் குழந்தை போயிடுச்சு. எனக்கு புரியுது ரேணுகா. 1000 நியாயம் சொன்னாலும் அந்த குழந்தை உன் உயிர்ல பாதியாதான் இருந்துச்சு. இல்லனா கலைக்கிறேன்னு போனவ கலைக்காம திரும்பி வருவியா? கஷ்டம் தாண்டி, ஆனா ஏத்துக்கிட்டு தான் தீரணும். கடவுள் உன்னை மட்டுமாவது காப்பாத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான்
நான் மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ரேணுகா ப்ளீஸ் அழாதீங்க. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். உங்க குழந்தை தான். என்னதான் உங்களுக்கு விஜய் மேல கோவம் இருந்தாலும் குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தான் உங்களுக்கு தோணும். அதை நான் இல்லைன்னே சொல்லல. நாளைக்கே அந்த குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போற லெவலுக்கு வந்த அப்புறமா அப்பா சரியில்லைன்னா எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அது தப்பா தெரியலையா? புரியுது சூர்யா, ஆனா புரியுற எல்லாத்தையும் ஏத்துக்க முடியலையே. ஏத்துக்கிட்டு தான் தீரணும். கசப்பான மருந்துன்னு நினைச்சுக்கோ. கஷ்டப்பட்டு முழுங்கிட்டு அடுத்த வேலையை பாக்குற வழிய பாரு. இங்க பாரு ரேணுகா, உனக்கு இனிமே யாரும் இல்லைன்னு நினைக்காத. நீ எப்படி திரும்ப பழிச்சு வந்திருக்கேன்னு தெரியுமா? இங்க பாரு, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நாங்க எப்படி தவிச்சிட்டு இருந்தோம்னு தெரியுமா? அவன் எதிர நீ நல்லா வாழ்ந்து காமிக்கணும் ரேணுகா, அதுதான் முக்கியம். புருஷன் சரியில்லைன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அஸ்தமிச்சிரும்னு யார் சொன்னது சொல்லு பாக்கலாம். நீ பொழைச்சது எங்க வாழ்க்கையில நாங்க செஞ்ச சாதனைன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்துக்கு ஒரு அர்த்தம் கொடு ரேணுகா. நீ நல்லா வாழறதுலதான் அது இருக்கு. காயத்ரி, அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம வெளியில வெயிட் பண்ணலாம். ரேணுகா, மனசுல எதையும் வச்சுக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு நாங்க வெளியில வெயிட் பண்றோம். அழாத ரேணுகா ப்ளீஸ். ரெஸ்ட் எடுங்க ரேணுகா, வெளியே வெயிட் பண்றோம். காயத்ரி, என்ன ரேணுகா? நீங்க தாண்டி இனிமே எனக்கு எல்லாமே. என்னைக்குமே நமக்கு நாம தான். நீ நிம்மதியா தூங்கு. மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு தூங்குன்னு. காயத்ரி, அவ தூங்கட்டும். ओम तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो स्कन्दः प्रचोदयात्। उमाकोमल हस्ताभ्यां सम्भावितल्लाडकं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करस्रजम्। லட்சுமி வராங்க பாரு. அவங்கதான் நினைக்கிறேன். எதுக்குங்க இவ்வளவு அவசரமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? காயத்ரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணலாம்ல. இருக்கட்டும் லட்சுமி, என் பொண்ணு என் பேச்ச தட்ட மாட்டா. நீ பேசாம இரு. இனிமே தள்ளி போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. வணக்கம் சார். வணக்கங்க. என் பேர் தர்மலிங்க. நீங்க அண்ணாமலை சார் தானே? ஆமாங்க. இது என் சம்சாரம் லட்சுமி. வணக்கம்மா. தரகர் உங்க பொண்ணு ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆமாங்க. என்கிட்ட உங்க புள்ள ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னாங்க.
பொருத்தமும் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னதுனால தான் உங்களை நேர்ல பார்க்கலான்னு வர சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். என் வீட்டுக்காரர் திடீர்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அவ இப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா. மேற்கொண்டு ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. படிக்கட்டுமேமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கலாமே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதைத்தாம்மா நானும் சொன்னேன். காலகாலத்துல நடக்க வேண்டியதை நடத்தி முடிக்கிறது தானே பெத்தவங்களுடைய கடமை. ரொம்ப சந்தோஷங்க. நாங்களும் ஜாதக பொருத்தம் பார்த்தோம், எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்க மக போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். கொடுங்க. இது என் சன் கௌதமோட போட்டோ.